ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூன் 6ஆம் தேதி சனிக்கிழமை நாளைய தினம் வைகாசி மாதத்துல வரக்கூடிய தேய்பிரை சஷ்டி விரதம். இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை முருகன் பாதத்துல வச்சுட்டு நீங்க என்ன கோரிக்கையை முன்வைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தேய்பிரை சஷ்டி அன்னைக்கு என்ன மாதிரி வழிபாடு செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமானுக்குரிய விரதங்கள்லேயே மிக உயரிய விரதம் இந்த ஒரு சஷ்டி விரதம். இந்த சஷ்டி விரதம் ஒரு மாதத்துல அமாவாசைக்கு பிறகு வளபிறை சஷ்டியாகவும் பௌர்ணமிக்கு பிறகு தேய்பிரை சஷ்டியாகவும் வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, திருமண வரன் கைகூடி அமையாதவங்க, சரியான வேலை அமையாதவங்க, இவங்க எல்லாருமே வளபிறை சஷ்டி விரதம் அன்னைக்கு முருகப்பெருமான விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க. சஷ்டியில் இருந்தால் அகப்பயல் வரும்னு ஒரு பழமொழி இருக்கு. அதுக்கான அர்த்தம் என்னன்னா, சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த ஒரு காரணத்தால தான் வளபிறை சஷ்டி விரதம், அதாவது மாதம் மாதம் வரக்கூடிய பெரிய சஷ்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பக்தர்கள் விரதம் இருக்காங்க, வழிபாடு செய்றாங்க. நிறைய பேரு இந்த தேய்பிறை சஷ்டி விரதத்துக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பேரு புகழ் வளரணும், வயிற்றுல இருக்கக்கூடிய கரு குழந்தையா வளரணும்னு எந்த விஷயமும் பன்மடங்கு பெருகணும் அப்படிங்கிறதுக்காக வளபிறை சஷ்டி விரதம் இருக்கலாம். தேய்பிறை சஷ்டி விரதம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள், துயரங்கள், முக்கியமா கடன், பொருளாதார பிரச்சனை, இது எல்லாமே தேய்ந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேய்பிறை சஷ்டி விரதத்துல முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். அதுலயும் தேய்பிறை சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமான் கிட்ட ஒரு சில பொருட்களை வைத்து நம்ம வழிபாடு செய்யும் போது, அதாவது ஒரு சில தாந்திரிக பொருட்களை வைத்து வழிபாடு செய்யும் போது, அந்த பொருட்களுக்கான மகிமை மூலயமா நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் காணாமல் போகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த இந்த ஒரு தேய்பிறை சஷ்டி திதி ஜூன் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 10:56 ஆரம்பித்து மறுநாள் சனிக்கிழமை இரவு 11:15 வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் சனிக்கிழமை நமக்கு பகல் முழுக்க இரவு 11:15 வரைக்கும் சஷ்டி திதி தான். சனிக்கிழமையில காலையில 9:10 ராகு காலம், மதியம் 1:03 யமகண்டம். இந்த 2 நேரங்களை தவிர்த்துட்டு முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்யலாம். குறிப்பா காலையில பூஜை பண்ண போறீங்க அப்படின்னா 10:30 இருந்து 11:30 இந்த 1 மணி நேரம் ரொம்ப ரொம்ப உகந்த நேரம். இந்த நேரத்துல முருகனுக்கான எந்த வழிபாட்டை வேணாலும் சஷ்டிக்கான வழிபாட்டை நீங்க செய்யலாம். மாலை நேரத்துல பூஜை பண்ண போறீங்க, பகல் நேரத்துல நேரம் இருக்காது, வீட்டில் இருக்க மாட்டீங்க அப்படிங்கிறவங்க மாலை ஒரு 6:30 7 மணிக்கு மேல தாராளமா முருகனுக்கான வழிபாடு செய்யலாம். முருகன் ஒரு இனிப்பு பிரியர். கல்கண்டு பால், சர்க்கரை பொங்கல், கேசரி, இது மாதிரி இனிப்புல ஏதாவது நைவேத்தியங்கள் செய்து வைத்து முருகப்பெருமானுக்கு சமர்ப்பிக்கலாம். முருகப்பெருமான் கலியுக தெய்வம். என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை உடனடியாக தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்றவர். நம்மளுடைய தனித்தனி கஷ்டங்கள் தீர்வதற்கு தனித்தனி தெய்வங்களை வணங்குறதுக்கு பதிலா மொத்தமா எல்லா கஷ்டமும் தீரணும் அப்படின்னா நம்ம முருகப்பெருமானை வணங்கலாம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த முருகப்பெருமானை தேய்பிறை சஷ்டி அன்னைக்கு இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த முறையில வணங்கும் போது கஷ்டம், கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, நிதி நெருக்கடி, இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அது ஒரு முடிவுக்கு வரும். உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் மந்த நிலை ஏற்படுது, உடல்நல கோளாறுகள் ஏற்படுது, அது எல்லாமே சரியாகணும் அப்படின்னாலும் தாராளமா இந்த பரிகாரத்தை பண்ணலாம். இந்த பரிகாரத்தை பண்றதுக்கு உங்களுக்கு சில பொருட்கள் தேவை. அதுல முதல் முக்கியமான பொருள் ஒரே ஒரு சிவப்பு நிற துணி. அது ரொம்ப பெரிய அளவுல இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. உங்களுடைய உள்ளங்கை அளவுக்கு இருந்தா கூட போதும். சிவப்பு நிறம் இல்லைன்னா மெரூன் கலர், அடர் சிவப்பு, இந்த இரண்டுத்துல ஏதாவது ஒரு நிறம் எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஒரே ஒரு துண்டு சுக்கு. சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லைன்னு ஒரு வாக்கு இருக்கு. அதாவது கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள்ல இந்த சுக்குவுக்கும் முருகப்பெருமானுக்கும் அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு இருக்குதாம். வெறும் மருத்துவ பொருளா மட்டும் இல்லாத இந்த சுக்கு மகத்துவம் நிறைந்த ஒரு பொருளாவும் இருக்குதாம். அப்படிப்பட்ட சுக்கு நாட்டு மருந்து கடைகள்லையும் சூப்பர் மார்க்கெட்லையும் ரொம்ப எளிதாக கிடைக்கும், விலையும் ரொம்ப கம்மி தான். அதை வாங்கிட்டு ரொம்ப பெரிய அளவில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்கள் நுனிவிரல் அளவுக்கு இருந்தால் கூட போதும். அதை கட் பண்ணி தனியாக எடுத்து அதுக்கு கொஞ்சமா சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததா 6 எண்ணிக்கையில மிளகு. மிளகு அப்படிங்கிறதும் முருகப்பெருமான் வழிபாட்டுல சுக்குக்கு இணையான பலனை கொடுக்கக்கூடியது. தீபாவளி முடிந்து வரக்கூடிய அந்த கந்த சஷ்டி விழா இருக்குல்ல, அந்த 6 நாட்கள் முருக பக்தர்கள் பகல் முழுக்க
மிளகு தண்ணீர் மட்டும் எடுத்துக்கிட்டு விரதம் இருப்பாங்க. அந்த அளவுக்கு மிளகு விரதத்துக்கு அதீத சக்தி உண்டு. கடன் பிரச்சனை போக்கக்கூடிய பரிகார பொருள்ல வாராகி அம்மனுக்கும், காலபைரவருக்கும் நம்ம அதிகமா பயன்படுத்தக்கூடிய பொருளும் இந்த மிளகு தான். 27 எண்ணிக்கையில மிளகு தீபம் போடுவாங்க. பகைவர் வீட்ல 10 மிளகு இருந்தா பகைவர் வீட்ல சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எதிரிகள் தொல்லையையும் தீர்க்கக்கூடியது இந்த மிளகு. அதை ஏன் 6 எண்ணிக்கையில எடுத்துக்கிறோம்னா, முருகப்பெருமானுக்குரிய எண் வந்து 6. முருகனுடைய கார்த்திகை பெண்கள் 6. முருகனுடைய சரவண பவ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எழுத்து மந்திரமும் 6. முருகனுக்குரிய இந்த சஷ்டி விரதமும் திதிகள்ல 6வது வரக்கூடியது. அறுபடை வீடுகளும் 6. அதனால தான் 6 எண்ணிக்கையில 6 மிளகு எடுத்திருக்கீங்க. அடுத்ததா ஒரே ஒரு சில்லறை நாணயம். கடைசியா ஒரு சிறிய வெள்ளை நிற பேப்பர். அதுல உங்களுடைய கடன் தொகை எவ்வளவு இருக்கோ, அந்த கடன் தொகைய அந்த வெள்ளை நிற துண்டு பேப்பர்ல ஒரு சிவப்பு நிற பேனாவை பயன்படுத்தி எழுதி தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஒரு பரிகாரத்தை ஜூன் 6ஆம் தேதி சனிக்கிழமை தேய்பிறை சஷ்டி அன்னைக்கு காலையில 10:30ல இருந்து 11:30 இந்த 1 மணி நேரத்திலையும் பண்ணலாம். அப்படி அந்த 1 மணி நேரத்துல தவற விட்டவங்களுக்கு மாலை 6, 7 மணிக்கு மேல எப்ப வேணாலும் செய்யலாம். ஆனா 11:15க்குள்ள முடிச்சிடணும். ஏன்னா 11 மணி 14 நிமிஷத்துக்கெல்லாமே சஷ்டி முடிஞ்சிடும். முருகப்பெருமான் பாதத்துல ஒரு சிறிய தட்டுல நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சிவப்பு நிற துணியை எடுத்து வச்சு, அதுல நீங்க சந்தன குங்குமம் பொட்டு வச்சிருக்கீங்கல்ல, அந்த சுக்கு அதையும் 6 எண்ணிக்கையில மிளகு, ஒரே ஒரு சில்லறை நாணயம், கடைசியா எவ்வளவு கடன் தொகை இருக்குன்னு ஒரு சிறிய பேப்பர்ல எழுதி வச்சிருப்பீங்க. அது எல்லாத்தையும் வச்சுட்டு முதல்ல முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகரை பிரார்த்தனை பண்ணுங்க. அடுத்ததா சஷ்டி திதிக்குரிய முருகப்பெருமான் சுப்பிரமணியரை பிரார்த்தனை பண்ணிட்டு, தேய்பிறை சஷ்டியை பொதுவா ருண விமோச்சன சஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ருண விமோச்சனம்னா ஒண்ணும் இல்ல. ருணம்னா கடன். கடனுக்கு விமோச்சனம் கொடுக்கக்கூடிய, தீர்வு கொடுக்கக்கூடிய சஷ்டி வந்து இந்த தேய்பிறை சஷ்டி. அப்படிப்பட்ட ருண விமோச்சன சஷ்டியில முருகப்பெருமானே நாங்க உங்க வணங்குறோம். எங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களும், கடன் பிரச்சனையும், பொருளாதார பிரச்சனையும், நிதி நெருக்கடியும் தீரணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு, அந்த சிவப்பு நிற துணியில இருக்கக்கூடிய அந்த எல்லா பொருட்களையும் ஒரு சிறிய மூட்டையா கட்டி வீட்டோட பூஜை அறையில முருகப்பெருமான் பாதத்துல வச்சிடுங்க. வைக்கக்கூடிய நேரத்துல ஏதாவது ஒரு கோரிக்கை, அந்த கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்ன இருக்கோ அதை நீங்க வந்து முருகப்பெருமான் கிட்ட கோரிக்கையா முன் வச்சுட்டு அந்த மூட்டையை கட்டி வச்சிடலாம். செவ்வாய்க்கிழமைகள்லையும் கிருத்திகை சஷ்டி விரதங்கள்லையும் தூப தீபம் போடுங்க. நீங்க வேண்டியிருக்கக்கூடிய அந்த விஷயம் என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு அந்த சிவப்பு நிற மூட்டையை பிரிச்சு பார்த்து அதுல பேப்பர்ல எழுதிருக்கீங்களா கடன் தொகை, அதை அப்படியே தண்ணியில விட்டுருங்க. அந்த சுக்க மட்டும் எடுத்து பூஜை அறையில அந்த ₹1 நாணயத்துல வச்சிருங்க. 6 எண்ணிக்கையில மிளகு இருக்கும். அதை உங்களோட இடது கையில பிடிச்சுக்கிட்டு குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா நபரையும் அமர வைத்து திருஷ்டி சுத்துற மாதிரி சுத்திட்டு உங்க வீட்டோட தெருமுனையில போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துருங்க. இது என்றைக்கு உங்களோட பிரச்சனை தீருதோ, அந்த கோரிக்கை நிறைவேறுதோ அன்றைக்கு தினம் பண்ணா போதும். கண்டிப்பா கூடிய சீக்கிரம் முருகப்பெருமான துணையோடு அவர் மேல் நம்பிக்கை வைத்து பண்ணக்கூடிய இந்த ஒரு தேய்பிறை சஷ்டி பரிகாரம் உங்க கஷ்டங்களை போக்குவதற்கான வழிவகையை ஏற்படுத்தும். நம்பிக்கையோட பண்ணுங்க. ஒருவேளை வச்சு ஒரு சில மாதங்கள் நீங்க நினைச்சக்கூடிய காரியம் நடக்கல, கொஞ்சம் தள்ளி போகுது அப்படின்னா அதை பத்தி நீங்க பயப்படாம 6 மாதத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு சஷ்டி அன்னைக்கோ கிருத்திகை அன்னைக்கோ அதில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் அப்படியே தண்ணியில விட்டுட்டு மறுபடியும் புதிதாக பொருட்களை தயார் செய்து அந்த கோரிக்கையை மறுபடியும் எழுதுங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்க கோரிக்கையை முருகன் செவி கொடுத்து கேட்டு அதை தீர்த்து வைப்பார். அதுக்கான ஒரு அற்புதமான அடித்தளமா இந்த ஒரு சஷ்டி அமையட்டும். அதுவும் வைகாசி மாதத்துல வரக்கூடிய தேய்பிறை சஷ்டியா இருக்கும்போது கண்டிப்பா அதுக்கான பலன் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.